வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நம்ம வழக்கமான ஃபாஸ்டிங் டே. ஏற்கனவே நேற்றே சொல்லியிருந்து சித்ரா ஊரில் ஒரு கல்யாணம், அண்ணன் பையனுக்கு கல்யாணம், அதுக்காக வந்து திருச்சி போயிருக்கா. இன்றைக்கி வந்துட்டுருக்கிறா. ஓகே, அது இல்லாமல் இன்றைக்கி வந்து 2-3 நாளாக நிறைய கல்யாணம் அதெல்லாம் இருந்தது. ஆனால் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம ஃபாஸ்டிங்னால கல்யாணத்துக்கு எதுவும் போகல. காலையில் போனாலும் சாப்பிட மாட்டோம். ஓகே, இப்போ வந்து சூப் தான் குடிக்க போகிறோம். என்ன சூப்புன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கொள்ளு சூப் ரெடி பண்ணியிருக்கோம். நான் மட்டும் அப்படிங்கிறனால கொள்ளு சூப்பே கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணிட்டேன். மிட்டையிலையும் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கி கொள்ளு சூப்பு. கொடுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து எள்ளு நிறையா சாப்பிட்ணும். ஏன்னா எள்ளு வந்து எண்ணெய் அதிகமாக இருக்கிறனால, ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து உடம்பு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுமாதிரி உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொள்ளு வந்து நல்ல கொள்ளு சூப் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு பானம் இது உணவுக்கு பதிலாக இதை ஒரு நாளைக்கு, வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்பு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரும், எல்லாம் கொளுத்தவனுக்கு தான்ப்பா கொள்ளு, குண்டாக இருக்கவன் தான்ப்பா கொள்ளு சாப்பிட்ணும், நீ ஏன் சாப்பிட்ற அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, அது மட்டும் கிடையாது. இதை கொள்ளோட பலன்கள் நிறையா இருக்குது. நம்ம நிறைய ஏற்கனவே பேசியிருக்கோம். அதனால் இது கண்டிப்பாக மற்றவங்களும் சாப்பிட்லாம். இளைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, கொள்ளு சாப்பிட்றது, கொள்ளு சூப் குடிக்கிறது. அதனால் அதை வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். மற்றவங்களும் இதை சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே.